ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி. சில சமயம் எந்த பீஸை எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் நம்ம குழம்பி போயிடுவோம். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, அந்த பசிலில் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஆயிரக்கணக்கான பீஸ் தேவையில்ல. ஒரு 5 முக்கியமான பீஸ் மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு அந்த 5 மேஜர் பசில் பீஸை பற்றி ஒரு கதை மூலியமாக பார்க்கலாம். விஜய்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப ஸ்மார்ட், ஹார்ட் ஒர்க்கிங், ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப குழப்பமாக இருந்தான். ஒரு நாள் அவன் மிஸ்டர் குமார்ன்ற ஒரு பெரிய தொழிலதிபரை சந்தித்தான். சார் நான் சார் நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன். நிறைய ஆடியோஸ் கேட்குறேன். ஆனா எத ஃபாலோ பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றான். குமார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, விஜய், ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. பி எ ஸ்டூடெண்ட், நாட் அ ஃபாலோவர். ஒரு மாணவனா இரு, பின்பற்றுபவனா இருக்காத. நான் சொல்றத அப்படியே ஏத்துக்காத. யோசிச்சு உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் எடுத்துக்கோ. ரெடியா? வாழ்க்கையோட முதல் பசில் பீஸ். பசில் பீஸ் நம்பர் 1, பிலாசபி. பிலாசபினா என்னன்னு குழம்பிக்காத. சிம்பிளி வாட் யூ நோ. உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி யோசிக்கிறன்றது தான் பிலாசபி. யோசிச்சு பாரு, உன் லைஃப்க்கு நீ யூஸ் பண்ற கூகுள் மேப் தான் உன்னோட பிலாசபி. மேப் சரியா இருந்தா நீ சாதாரணமா வண்டி ஓட்டினா கூட சரியான இடத்துக்கு போயிடலாம். ஆனா மேப் தப்பா இருந்தா, ஈவன் நீ ஃபெராரி கார்ல வேகமா போனாலும் தப்பான இடத்துக்கு தான் போவ. எனக்கு புரியுது சார். ஆனா என் பிலாசபி சரியா இருக்கா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? குட் கொஸ்டின் விஜய். எனக்கு 25 வயசு இருக்கும்போது என் மென்டர் என்கிட்ட கேட்டார், குமார், நீ 6 வருஷமா வேலை செய்யற, எவ்வளவு சேமித்து வச்சிருக்கன்னு. நான் சொன்னேன், ஜீரோ சார். அவர் கேட்டாரு, ஹூ சோல்ட் யூ தட் பிளான். அன்னைக்கு தான் எனக்கு உரைச்சுது, நான் ஃபிலாசபி தப்பாக வச்சுருக்கேன். போர் திங்கிங் ஹேபிட் கீப்ஸ் மோஸ்ட் பீப்புள் புவர், நாட் போர் ஒர்க்கிங் ஹேபிட். பெரும்பாலான மக்கள் கடுமையாக உழைக்கிறாங்க, ஆனால் கடுமையாக யோசிக்கிறது இல்லை. ஸோ த ஃபர்ஸ்ட் பீஸ் இஸ், உன் சிந்தனையை சரி பண்ணு. பசல் பீஸ் நம்பர் 2, ஆட்டிடியூட். ரெண்டாவது பீஸ் ஆட்டிடியூட். மிஸ்டர் குமார் சொன்னார், ஆட்டிடியூடுங்கிறது உனக்குள்ளே இருக்கிற வெதர் மாதிரி. சில சமயம் பிரைட்டாக இருக்கும், சில சமயம் ஸ்ட்ராமாக இருக்கும். உன் ஆட்டிடியூடை 4 விஷயத்தில் நீ சரியாக பார்க்கணும். ஹவ் யூ ஃபீல் அபவுட் த பாஸ்ட். கடந்த காலத்தை ஒரு பேக் மாதிரி உன் முதுகுல சுமக்காத. அது ஒரு பாடம், சிறை இல்லை. ஹவ் யூ ஃபீல் அபவுட் த ஃபியூச்சர். எதிர்காலத்தை நீ ஆவலோட பார்க்குறியா இல்லை பயத்தோட பார்க்குறியா? உனக்கு சில கோல்ஸை எழுதி வச்சா எதிர்காலம் பிரகாசமாக தெரியும். ஹவ் யூ ஃபீல் அபவுட் ஈச் அதர்ஸ். நம்ம தனியாக ஜெயிக்க முடியாது. மற்றவங்கள சந்தேகத்தோட பார்க்காத, அவங்க கூட சகஜமாக பழக தொடங்க. ஹவ் யூ ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப். இதுதான் ரொம்ப முக்கியம். உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா வேற யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. Self esteem comes from doing the small things you promise to yourself you would do. Puzzle piece number 3, activity. மூணாவது பீஸ் ஆக்டிவிட்டி. philosophy, attitude எல்லாம் சரியானா நீ ஆக்ஷன் எடுக்கலைன்னா எல்லாமே வேஸ்ட். சக்ஸஸ் இஸ் டூயிங். ஒரு எறும்பை பார்த்துருக்கியா? அது கோடைக்காலம் முழுக்க உழைச்சி மழைக்காலத்துக்கு சேமிச்சு வைக்கும். அதுக்கு பிறகு தான் ஆண்ட் philosophy. நீ ஒரு வேலையை செய்யும்போது உன் பெஸ்ட்டை கொடு. பாதி மனசோட செய்கிற எந்த வேலையும் பாதி ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஆனால் முடிஞ்சதை விட குறைவாக செய்யும்போது தான், அதாவது உன்னால முடிஞ்சதை விட நீ குறைவா செய்யும்போது தான் உன் மனசுக்குள்ளேயே உன் மேல ஒரு மரியாதை குறையும். பசில் பீஸ் நம்பர் 4, ரிசல்ட். ரிசல்ட்டுங்கிறது உன் லைஃபோட ரிப்போர்ட் மாதிரி. அதை அப்பப்போ பார்க்கணும். ஒரு பையன் 4வது வகுப்புல 4 வருஷமா படிச்சுட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அது தப்புன்னு சொல்லுவோம். ஆனா ஒருத்தர் 40 வயசாகியும் வாய்ப்புகள் நிறைந்த இந்த உலகத்துல கஷ்ட கால கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அதை நம்ம தப்புன்னு சொல்றது இல்லையே. ஏன்? யுவர் ரிசல்ட் டெல்ஸ் த ட்ரூத். உன் முடிவுகளை பாரு. அது சரியா இல்லைன்னா உன் ஆக்டிவிட்டி தப்பு இருக்கலாம், உன் ஆட்டிடியூட்ல தப்பு இருக்கலாம், இல்லைனா உன் ஃபிலாசபியே தப்பா இருக்கலாம். ஸோ செக் யுவர் ரிசல்ட் டு ஃபிக்ஸ் யுவர் எரர். பசில் பீஸ் நம்பர் 5, லைஃப் ஸ்டைல். கடைசி மற்றும் ரொம்ப அழகான பீஸ், லைஃப் ஸ்டைல். பணத்தை சம்பாதிக்கிறது நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவும்.
ஆனா அந்த பணத்த வச்சு சந்தோஷமா வாழ்றது ஒரு கலை. ஒரு அப்பா கோபத்துல பணத்த எடுத்து பையன் மேல வீசி, "தொலைஞ்சு போன்னு" சொல்றாரு. அவர்கிட்ட பணம் இருக்கு. ஆனா லைஃப் ஸ்டைல் இல்ல. அவர் எக்கனாமிக் படிச்சிருக்காரு. ஆனா ஹாப்பினஸ படிக்கல. உனக்கு வேணுங்கிறத தேடும்போதே, உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ எப்படி சந்தோஷமா வாழணும்னு கத்துக்கோ. ஃபிரெண்ட்ஸ், இந்த 5 பசில் பீஸ நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா, உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும். தி கொஸ்டின் டூ யூ 10 வருஷம் கழிச்சு நீங்க எங்க இருக்க போறீங்கன்றத, இன்னைக்கு நீங்க சரியா செய்ய போற இந்த 5 விஷயங்கள் தான் முடிவு பண்ணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you.